ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும், என்னால ஆத்மா நிறைய வரணும் அப்படி நீங்க விரும்புனீங்கன்னா, If you desire to save many people and bring many souls to God, இந்த காரியம் மிக முக்கியமாய் தேவையான. this is very much essential for you. ஜெபம் இல்லாமல் ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணவே முடியாது. Without prayer, you cannot gain or win souls. இந்த ஆத்மாக்கள் சபைக்கு வரணுமானா, If the souls have to come to the ஒரு church, தனிப்பட்ட மனிதன் ஆத்மாவை ஆதாயம் பண்ணனா, if a single person has to gain souls, நான் சொல்லுவேன், I will tell you, வசனம் இருக்கலாம், you may have the word, வாழ்க்கை இருக்கலாம், you may have the life, ஆனா அதோடு அதை கிரியை செய்யணுமானா, but if you want to work with that, அவனுடைய வாழ்க்கையில ஜெபம் மிக a முக்கியமானது. prayer is very much important in his life. ஜெபம் இல்லாமல் ஒரு விதையை கொண்டு போய் நீங்க விதைக்கிறீங்க. You're taking a seed and sowing it. அதனால தான் வேதம் சொல்லுது, That's what Bible says. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு இருப்பான். The one who sows in tears will reap in harvest. ஒரு விதை எவ்வளவுதான் ஒரு அருமையான விதையா இருந்துட்டாலும், Though the seed might be very beautiful, எவ்வளவு அருமையான தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு விதையா இருந்தாலும், the seed might be very selective and very good, விதைக்கு தண்ணீர் இல்லாவிட்டா விதை முளைக்காது. but if it's not water